ஸ்ரீ கர்க சம்ஹிதை 12ஆம் அத்தியாயம் அஸ்வமேதம் மற்றும் அதன் பாதுகாப்பிற்காக தளபதி அனிருத்தனின் முடிசூட்டு விழா. கர்காச்சாரியார் கூறினார், பின்னர் உக்ரசேன மன்னர் கபுரியில் சடங்குகளின்படி சாமர்கள் கட்டப்பட்டிருந்த குதிரையை வழிபட்டு வேத மந்திரங்களை உச்சரித்தவாறு அதை அவிழ்த்து விட்டார். தேவர்களின் இந்த மன்னரும் இனிப்பு வகைகள், அதாவது ஜிலேபி போன்றவை, அவற்றை தங்க மாலைகளாலும் குங்கும பூவாலும் தன்னை அலங்கரித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றார். ஸ்ரீ உக்ரசேன மன்னர் கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பேரனான பிரத்யும்ன குமாரரான அனிருத்தரே, குதிரையின் பாதுகாப்பிற்காக தாம் என்ன கூறினீர்கள்? இதனை விரைவாக பூர்த்தி செய்யுங்கள். முன்னதாக எனது ராஜசூய யாகத்தின் போது உமது தந்தை பிரத்யும்னன் பூமியை வென்றார். தாம் அவருடைய சிறந்த வலிமையால் மிக்க வீரம் மிக்க மகனாவீர். சகுனியின் சகோதரனான பிருக்கன் என்ற மாபெரும் அசுரனை தாம் கொன்றீர்கள். அவர் எல்லா மன்னர்களையும் தோற்கடித்து போரில் பீஷ்ம பிதாமகரையும் திருப்திப்படுத்தினார். சந்திரனின் மகிமையையும் அவைகள் ஒன்றிணைந்த பிரம்மதேவரின் மகிமையையும் எப்படி விவரிக்க இயலும்? அதனால்தான் எல்லா முனிவர்களும் உம்மை பூரணமானவர் என்று அழைக்கிறார்கள். எனவே தாம் உமது படையுடன் முன்னேறி அஸ்வமேத யாக குதிரையை எல்லா மன்னர்களிடமிருந்தும் காத்தீர்கள். குழந்தைகள், தேரற்றவர்கள், அச்சம் கொண்டவர்கள், சரணடைந்தவர்கள், ஏழைகள், உறங்குபவர்கள், போதையில் இருப்பவர்கள் மற்றும் மனநிலை பிறழ்ந்தவர்கள் ஆகியோரை போரில் கொல்ல வேண்டாம். பிரத்யும்ன நந்தனரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமையால் உமது பாதை தடையற்றதாக இருக்கட்டும். தாம் உமது குதிரையுடனும் படையுடனும் இங்கு பாதுகாப்பாக திரும்புவீராக. இதனை கேட்ட அனிருத்தன் மிக நன்று என்றான். பிறகு அவன் குதிரையை பாதுகாக்க தன் மனதை தேர்ந்தெடுத்தான். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரரின் கட்டளையின்படி பிராமண அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதி அனிருத்தனுக்கு நீராட்டி அவனை விரிவாக வழிபட்டனர். அனிருத்தனுக்கு திலகமிட்ட பின்னர் அரசன் சடங்குகளின்படி அவனை படைத்து போருக்காக ஒரு வாளை கொடுத்தான். சுருகேசன் அவனுக்கு ரமளாய் மலர் மாலை கொடுத்தான். வாசுதேவர் 2 காதணிகளை கொடுத்தார். பலராம சுவாமி கவசத்தையும் பகவான் ஸ்ரீஹரி சக்கரத்தையும் கொடுத்தனர். பிரத்யும்னன் தன் புத்திரனுக்கு பகவான் ஸ்ரீஹரியான கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த வில்லை கொடுத்தான். ராஜேந்திரரே, அது மட்டுமல்லாமல் அம்புகள் தீராத தனது 2 தாரகங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். சிவபெருமான் தனது திரிசூலத்திலிருந்து மற்றொரு திரிசூலத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்தார். உத்தமன் அவனுக்கு மகுடத்தையும் தேவகன் அவனுக்கு மஞ்சள் அங்கியையும் கொடுத்தனர். வருணன் நாகப்பாம்பையும் வலிமை மிக்க ஸ்கந்தன் சக்தியையும் கொடுத்தனர். வாயுதேவன் 2 தெய்வீக விசிறிகளை பரிசளித்தார். யமன் அவனது தண்டனையை வழங்கினான். குபேரன் கழுத்தணியையும் அர்ஜுனன் இரும்பையும் வழங்கினர். பத்ரகாளி ஒரு கனமான பொருளை படைத்தார். சூரிய பகவான் ஒரு மாலையை வழங்கினார். பிருத்வி தேவி 2 யோக காலணிகளை வழங்கினார். கணேசர் தெய்வீக தாமரையை வழங்கினார். அகுரன் வெற்றியின் அடையாளமான தென்திசை சங்கை வழங்கினார். துவாரகையில் தேவர்களின் அரசனான தேவேந்திரன் அனிருத்தனுக்கு மனதை போல் வேகமானதும் பெரும் தெய்வீக ரத்தினங்களால் ஆனதுமான ஒரு வெற்றி தேரை வழங்கினார். அந்த தேரை விஸ்வகர்மா கட்டினார். அதில் 1000 மடிக்கப்பட்ட பாத அணிகள் இருந்தன. 1000 சக்கரங்கள் இருந்தன. அவர் தங்கத்தில் செல்வந்தராக இருந்தார். பிரபஞ்சத்திற்கு வெளியே மற்றும் அதன் அசைவும் உள்ளே எல்லா இடங்களிலும் தெரிந்தது. அது ஒரு குடையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. 100கணக்கான தங்க கொடிகள் அதை அலங்கரித்தன. அது மேகங்களின் இரைச்சலை போல ஒரு பிரகடனத்தை வெளியிட்டது. மணிகள் மற்றும் தாளங்களின் ஒலி தேரில் பரவியிருந்தது. அக்காலத்தில் சங்குகளும் மேளங்களும் முழங்கின. தாளங்களும் மற்ற இசைக்கருவிகளும் இசைக்கப்பட்டன. தாளங்களும் மற்ற வாத்தியங்களும் ஒலிக்கத் தொடங்கின. மேளங்களின் ஓசையும் புல்லாங்குழலின் இனிய நாதமும் ஆரவார கூச்சல்களுடன் இணைந்து காற்றை நிரப்பின. வேத மந்திரங்கள் ஓதப்படத் தொடங்கின. லாலாஷ் மலர்கள் மற்றும் முத்துக்கள் மழையாக பொழிந்தன.
தேவர்கள் அனிருத்தன் மீது தெய்வீக வண்ண மலர்களை நன்றாக பொழிந்தனர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தின் அனிருத்தனின் விஜயாபிஷேகம் என்ற தலைப்பு கொண்ட 11ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.